7 தமிழ் பொறுப்பும் பொது நலமும். சண்டமாருதம் போன்ற படங்களை இயக்கிய வெங்கடேஷ் தற்போது ரொம்ப நல்லவண்டா நீ என்ற படத்தை இயக்கியிருக்கிறார். ஆக்ஷன் கலந்த காதல் கதையாக உருவாகியுள்ள இப்படத்தின் காமெடி மற்றும் காதல் காட்சிகளை எவ்வாறு உருவாக்கப்பட்டது என்பதை குறித்து நமது நியூஸ் 7 தமிழ் தொலைக்காட்சியுடன் அவர் அளித்துள்ள பிரத்யேக பேட்டியை இப்போது பார்க்கலாம். காமெடி எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆயிருக்கு சார்? ஆக்சுவலாக காமெடி இந்த படத்தில் ரொம்ப நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அது வந்து படம் பார்க்குறப்ப நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. ஏன்னா சரி அவர் டேரக்டர் அதான் சொல்லுவார் அப்படின்னு நினைக்காதீங்க. உண்மையிலேயே படத்தில் வந்துட்டு எனக்கு தனியாக காமெடி ட்ராக் கிடையாது. காமெடிக்குன்னு எனக்கு தனியாக ஆர்டிஸ்ட் போடல. படத்தில் ஹீரோ கூட ஒரு நண்பர் வர்றாரு. அவர் த்ரூ அவுட்டாக ஹீரோக்கு என்ன நடக்குன்னு தெரியாமலே ஒரு கன்ஃபியூஸ்லேயே தெரிஞ்சிட்டு இருக்கிற ஒருத்தர். அதில் வரக்கூடிய காமெடி விஷயங்கள் இருக்குது. அந்த காமெடி வந்துட்டு ரோபோ சங்கர் பண்ணியிருக்காரு. ரொம்ப அங்கங்கே அவர் போடுற பஞ்சுக்கெலாம் தேட்டரில் கண்டிப்பாக பயங்கர கிளாப் சொல்லும். ரொம்ப நல்ல கிளாப் சொல்லும். என்கொயரிக்கு வந்திருக்க போலீஸ் ஆஃபீஸர் போய் இவர் சொல்லுவார், இஃப் யூ டோன்ட் மைண்ட் உங்களுக்கு விஷயம் தெரியுமா, இந்த இடம் தண்ணி அடிக்கிறதுக்கு அருமையான லொக்கேஷன் பாரு. அதாவது அவங்க என்கொயரிக்கு நிற்கிற போலீஸ் ஆஃபீஸர் அந்த இடத்துக்கு பொறுத்துமே இருக்காது. ஆனால் அவர் சொல்கிற காமெடி பயங்கரமாக என்ஜாய் பண்ணுவாங்க. இப்படி நிறைய இடங்களில் வந்து அவருடைய பஞ்சஸ் ஒர்க் அவுட் ஆகிருக்கும். ப்ளஸ் வந்து என்ன, படம் வந்து எவ்ரி 20 மினிட்ஸ் ஒன்ஸ் ஒரு காமெடி ஆடிஷன் என்ட்ரி ஆகிட்டே இருப்பாங்க ஸ்க்ரீனில். இவர் இமான் நினச்சி வருவார். அவர் ஒரு 20-25 மினிட்ஸ் ஸ்க்ரீனில் அப்படியே ஃபுல்லாக அவருடைய காமெடியாக போயிட்டுருக்கும். டக்குன்னு பார்த்தா மூர்த்தி சார் உள்ளே என்ட்ரி ஆவார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜான் விஜய் வருவார். ஜான் விஜய் காமெடி போய்ட்டு கனல் வந்து அவரை வச்சு ஒரு சின்ன பிட்டு காமெடி போயிட்டுருக்கும். இப்படி த்ரோட்டாக படத்தில் மாற்றி வந்து காமெடி ஆர்டிஸ்ட் வந்துகிட்டே இருப்பாங்க. ப்ளஸ் முக்கியமான விஷயம் என்ன கேட்டிங்கன்னா, வெறும் காமெடியாக மட்டும் ஸ்க்ரீனில் இல்லாமல் த்ரில் இருக்குது. பார்க்குறவங்களுக்கு வாட் நெக்ஸ்ட் அப்படின்ற ஒரு சின்ன க்யூரியாசிட்டி இருந்துகிட்டே இருக்கும். அதுதான் இந்த படத்துக்கு பலம். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா பெரிய ஆர்டிஸ்ட், அதாவது சரத் சார் மாதிரி பெரிய ஆர்டிஸ்ட் வச்சும் எடுத்திருக்கீங்க, வளர்ந்து வர ஆர்டிஸ்ட் வச்சும் ஹீரோவை வச்சு எடுக்கிறீங்க. ஸோ என்ன டிஃப்ரென்ஸ் நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க ரெண்டு பேருக்குமே? இல்லை, ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, எனக்கு வந்துட்டு எந்த ஆர்டிஸ்ட் எல்லா ஆர்டிஸ்ட் வச்சு பண்ணாலுமே எனக்கு அது ஒரு படமாக மட்டும் தான் பார்ப்பேன். இப்போ சரசார் படம் அப்படின்னா அது சரசாருக்காக நம்ம நிறைய எலிவேஷன் பண்ணணும், அவருக்காக நம்ம வந்து நிறைய ஸ்பேஸ் பண்ணணும் அப்படிலாம் பண்ண மாட்டேன். சரசாருக்கு ஸ்பேஸில் அவரை எவ்வளோ நல்லா காமிக்கணும் அப்படி காமிச்சு விட்ருவேன். அவருக்குன்னு ஒரு கதையில் ஒரு ஹீரோக்குன்னு ஒரு ஸ்பேஸஸ் இருக்கும். ஒரு சாங் இருக்கும், ஒரு ஃபைட் இருக்கும், ஒரு ஆக்ஷன் இருக்கும், இன்ட்ரோடக்ஷன் இருக்கும். இந்த மாதிரி விஷயம் இதெல்லாம் அதை எப்படி நல்லா காமிக்கலாம். அவருக்குன்னு நம்ம மெனக்கெட்டு ஒரு விஷயத்தை உள்ளே திணிக்கிறதுன்னு எப்போவுமே பண்ண மாட்டேன். கமர்ஷியல் ஃபிலிம் பண்ணால் கூட மெனக்கெட்டு ஹீரோக்களுக்குன்னு ஒரு விஷயத்தை நான் எலிவேட் பண்ண மாட்டேன். ஆனால் அதே இது இந்த படத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா இதில் செந்தில்னால் தெரியும் எனக்கு. இவர் செந்திலுக்கு வந்து நம்ம வந்து அவர் லைவாக தான், அவருடைய ரேஞ்சுக்கு லைவாக தான். இதில் செந்திலுக்கு இன்ட்ரோடக்ஷன்லாம் பார்த்தீங்கன்னா சும்மா அப்படி பில்டப்லாம் கிடையாது. அதே சரசார்னா ஒரு இன்ட்ரோடக்ஷனுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஒரு பெரிய ஹீரோனா அது வந்துடும். இல்லை செந்தில்ங்கிறவர் ஒரு கேரக்டர். அவர் நார்மலாக பார்த்தீங்கன்னா படம் ஓப்பனிங்லேயே டல்லாக உட்காந்துருப்பார். அப்படி தான் அவர் இன்ட்ரோடக்ஷன் பண்ணுறது. ஸோ எல்லா படத்துலையுமே வந்துட்டு நம்ம வந்து என்னென்னா, ஒரு பெரிய ஹீரோவோ சின்ன ஹீரோவோ பெரிய பட்ஜெட் படமோ சின்ன பட்ஜெட் படமோ அது அந்த ஸ்பேஸ் அந்த கதை அந்த ஃப்ரேம்குள்ளே இருக்கான்னு பார்த்துக்குவேன். அதான் ஃபஸ்ட்டு பார்ப்பேன். ஸோ இந்த பட்ஜெட்டு, இந்த ஹீரோ, இந்த லெவல், இதுக்குள்ளே இந்த கதை செட் பண்ண முடியுமானா அதுக்கு என்ன எத்திக்ஸோ அதுக்கு என்ன நியாயமாக ஒர்க் பண்ணணுமோ அதை ஒர்க் பண்ணிடுவேன். ஸோ முதல்ல இந்த படத்துலேருந்து மக்கள் என்ன எதிர்பார்க்கலாம் சார்? உங்கள் படம்னாலே வந்து இமேஜ் உருவாயிடுச்சு, கண்டிப்பாக என்டர்டெய்னிங்காக இருக்கும் அப்படின்ற இமேஜ் உருவாயிடுச்சு. அதை வந்து இந்த படமும் ஃபுல்ஃபில் பண்ண போகுது இல்லையா? கண்டிப்பாக 100% வந்து இந்த படம் வந்து ஆடியன்ஸுக்கு என்டர்டெயின் பண்ண போகுது. ஒன்று. இன்னொரு பாயிண்ட் என்னென்னா, வெங்கடேஷ் படம் அப்படின்னா இப்படித்தான் அப்படின்னு அவங்களுக்குள்ள ஒரு சின்ன ஒரு இமேஜினேஷன் எல்லாருக்கும். நான் வெளியே இருந்தாலும் எனக்கு அதான் தோணும். வெங்கடேஷ் சார்னா இப்படி தான் படம் பண்ணியிருப்பாருன்னு தோணும். ஆனால் வெங்கடேஷ் படம் வந்து இந்த பேட்டர்ன் வந்து டோட்டலாக மாறுபட்ட ஒரு படம் இந்த படம். அதனால தான் இதை வந்து நான் வந்து ஒரு செந்தில், சுதிபாலா, ரோபோ இந்த காம்போ வச்சு நான் பண்ணது காரணம்னா, இதில் வந்து ஃபஸ்ட்டு என்னையும் தாண்டி டைரக்டர் அப்படின்றத தாண்டி இந்த படத்தில் வந்து அந்த நான் பண்ணியிருக்கிற அந்த திரைக்கதை இருக்குல்ல, அதுதான் ஃபஸ்ட் நம்பர் 1 ஹீரோ. அந்த திரைக்கதையை நம்பி தான் அந்த படமே எடுத்தேன் நான். அதுக்கப்புறம் அதில் வந்து இவங்கெல்லாம் கதாபாத்திரங்களில் உள்ளே வராங்க, ஃபுல்லாக வராங்க. அந்த கதை வரும்போது படம் பார்க்குறவங்களுக்கு அன்எக்ஸ்பெக்டட், அதாவது எதிர்பார்க்கவே பார்க்காத ஒரு ட்ரீட் இருக்குது படத்தில். நீங்கள் போய் உட்காந்திங்கன்னா படம் ஆரம்பிக்கிற 5 நிமிஷம் வரைக்கும் தான் நீங்கள் செட்டில் ஆவீங்க ஸ்க்ரீனுக்குள்ளே. 5 மினிட்ஸ் கழிச்சு இன்டர்வலில் தான் நீங்கள் ஸ்க்ரீன்லேருந்து வெளியே வருவீங்க. அதே மாதிரி இன்டர்வல் முடிஞ்சு போய் உட்காந்திங்கன்னா இந்த எண்டு காலில் தான் நீங்கள் வந்து உள்ளேருந்து வெளியே வருவீங்க. அது வரைக்கும் நீங்கள் உங்கள் ஃபுல் கான்சன்ட்ரேஷன் டெஃபினட்டாக ஆன் ஸ்க்ரீனில் இருக்கும். அந்த முதல்ல 5 நிமிஷம் கூட ஏன்னு கேட்டிங்கன்னா, என்னோடய பேட்டர்ன் படம் தான் இதுன்னு நினச்சி நீங்கள் உட்காந்துருக்கும் போது கொஞ்சம் கொஞ்சமாக போய் இது வேறு பேட்டரில் ஒரு கதை பண்ணியிருக்காரு நீங்கள் செட்டில் இருந்தால் 5 மினிட்ஸ். அதுக்கப்புறம் நீங்கள் அது வந்து நான் 100% அடித்து சொல்லுவேன். இது என்னுடைய படங்கள் இருந்து டோட்டலாக முற்றிலும் மாறுபட்ட ஒரு படம். தேங்க்யூ சார், ஆல் த பெஸ்ட். கண்டிப்பாக இந்த படம் சூப்பர் ஹிட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரிஞ்சு போச்சு. இதை வந்து நாங்கள் வந்து உங்களுக்கு வாழ்த்தவே வேண்டாம். அது வந்து ரொம்பவே அப்பட்டமாக எல்லாருக்குமே தெரிஞ்சு போச்சு நீங்கள் சொன்ன விஷயங்களை வச்சு. ஆல் தி பெஸ்ட் சார். தேங்க்யூ வெரி மச்.